ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் ஹைட்ராபாத் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுக்க தேவையான பொருட்கள்: ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு. இதை அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ரஃபாக சாப் பண்ண வெங்காயம், தக்காளி அதுவுமே அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. காய்கறி பார்த்திங்கன்னா பட்டாணி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பன்னீர், ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர், எது என்ன காய்கறி உங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே போட்டுக்கலாம். மஷ்ரூம் எல்லாமே போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி அரைக்கும் போது சேர்த்து ஒரு 2-3 முந்திரியோ சேர்த்து அரைச்சிங்கன்னா திக்னஸாக இருக்கும். ஹோட்டலில் கொடுக்குற அந்த திக்னஸ் உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், அனாசிப்பூ இது 2ம் போட்டுட்டு நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் க்யூப்ஸாக போட்டிருக்கேன். அதுவுமே நல்லா ஒரு கண்ணாடி பதம் வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட், வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கணுங்க. எல்லாமே ராவாக அரைச்சிருக்கிறதுனால நல்லா வதங்கிறதுக்கு டைம் எடுக்கும் உங்களுக்கு. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி அதை அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினது கலர் மாறி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, சர்க்கரை, ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். காரம் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸ்வீட் எதுக்கு போடுறோம், ஒரு துளியோண்டு சர்க்கரை போட்டிங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் மறந்துட்டேன், கடைசியாக தான் போட்டேன், உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். நல்லா வதங்கினது காயும் போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. கடைசியாக இறக்கும் போது கஸ்தூரி மேத்தி, அது இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா நோ இஷ்யூஸ். ஃப்ரெஷ் க்ரீம் அட்லீஸ்ட் நீங்கள் பால் எடுத்து வச்சுருந்தாங்கன்னா கூட அது சும்மா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்சியில் அடித்து அதை சேர்த்துக்கலாம். என்கிட்ட அது இல்லைன்றதுனால அதை நான் போடல. பட் இதுவே நல்லா டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் காரம் செக் பண்ணிவிட்டு மிளகாத்தூள்லாம் போதும்னா இந்த இதில் ஸ்டாப் பண்ணிவிடு. நான் சர்க்கரை இப்போ தான் போட்டிருக்கேன். சப்பாத்தி கூட சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருந்தது. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ட மாதிரி அதே ஃபீல் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப வேல்யூபிளானது. தேங்க்யூ. பாய்.